கண்டிஷன் உண்மையா ரூமரா? மகாராஷ்டிராவில் 9 மாத கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருந்த கருவுக்குள் இன்னொரு கரு இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த கண்டிஷன் உண்மையாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது 5 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறதுனால ஒரு குழந்தைக்கு நடக்கும். இந்த கண்டிஷனுக்கு பேரு ஃபீட்டஸ் இன் ஃபீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஃபீட்டஸ் இன் ஃபீட்டோ 2 விதமா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ட்வின்ஸ் குழந்தையா வளர்ந்துட்டு இருக்கும். ஆனா ஒரு குழந்தைக்கு போதுமான உணவு கிடைக்காததுனால இன்னொரு குழந்தையோட ஒட்டியே வளர ஆரம்பிச்சிடும். அந்த இன்னொரு குழந்தைக்கு வரக்கூடிய நியூட்ரிஷன்ஸ்ல இது கொஞ்சம் நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கும். சோ பாரசைட் மாதிரி இது செயல்படுறதுனால பாரசைட்டிக் ட்வின் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த ட்வின் பேபி அந்த நல்லா வளர்ந்துட்டு இருக்க இன்னொரு குழந்தையோட உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு குழந்தையோட வயிற்றுலயோ இல்ல மூளையில கூட சில டைம்ஸ் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் ஃபீட்டஸ் இன் ஃபீட்டோ சொல்லுவாங்க. இந்த 2 கண்டிஷன்லயுமே அந்த இன்னொரு குழந்தை சரியா வளராத இன்னொரு குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அது கம்ப்ளீட்டா ஒரு குழந்தை மாதிரி ரிசம்பிள் ஆகலைன்னா கூட இந்த குழந்தைக்கும் அந்த இன்னொரு அந்த பாரசைட்டிக் ட்வின் பேபிக்கும் இருக்கக்கூடிய நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து இதுல ஒத்துப்போகும். செல், டிஷ்யூ, டிஎன்ஏ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.